முத்து, யாரெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம ஏமாத்த மாட்டோம்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நினைக்காதெல்லாம் நடந்து போச்சு. கூட இருக்கிற பொண்டாட்டியே என்னை ஏமாத்திட்டா. முத்து, இப்ப சொல்றேன், என் உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருந்து தான் என் டெட் பாடி எடுத்து. என்னப்பா ஏன்பா இப்பெல்லாம் பேசுறப்பா? நான் பாத்துக்கிறேன்ப்பா. இந்த வீடு நம்ம கை விட்டு போகுதுப்பா. என்னால என்ன முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்றேன்ப்பா. 30 லட்ச ரூபாய் நான் கட்டுறேன்ப்பா. நீ கவலைப்படாம இருப்பா. எப்படா இன்னும் 24 மணி நேரத்துல எப்படி முடியும்? யோசிச்சு பண்ணி பாக்குறேன்ப்பா. மாமா, ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கிறோம் மாமா. நீங்க தைரியமா இருங்க. ஆமாப்பா, நீ உள்ள போப்பா. ஏதோ சதி நடக்குதுங்க. கண்டிப்பா அந்த சிந்தாமணி வேலையா தான் இருக்கும். நம்மள வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் அவன். கழுகுங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து வட்டம் போடுதுங்க. அப்பா எப்படி உடஞ்சிட்டாரு பத்தியா? நீ அப்பா கவலைப்படக்கூடாது. முதல்ல இந்த ஃபைனான்சியர் போய் பார்த்துட்டு வந்தோம். அம்மா, நான் சொல்றது நீங்களாவது. வீட்டை விக்கணும்னு ஏதாவது பேசினா அரைஞ்சிருவேன். என்ன விஷயம்? ஃபைனான்சியர் பார்க்கணும். என்ன விஷயம் சொல்லுங்க. எங்க வீட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அது விஷயமா பேசணும். சார் இப்ப இங்க இல்ல. எங்க போயிருக்காரு? ஒரு ஃபீல்ட் விசிட் போயிருக்காரு. எப்ப வருவாரு தெரியல, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்றோம். ஆனா எப்ப வருவாருன்னு சொன்னீங்கன்னா. தெரியலங்க. பாஸ் கிட்ட எப்போ வருவாருன்னு கேட்க முடியுமா? அவரே வருவாரு. நீங்க போய் உட்காருங்க. சரி வா, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏங்க, நம்ம பேசினா நோட்டீஸ் அனுப்புனதை கேன்சல் பண்ணிடுவாரா? முயற்சி பண்ணி பார்ப்போம். காரணம் இல்லாம அவன் அனுப்பியிருக்க மாட்டான். என்ன விஷயம் கேட்போம். வெயிட் பண்ணும். என்னாச்சுங்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? வருவார் சார். ஏங்க இதே தான் வந்ததுன்னு சொல்றீங்க? 3 மணி நேரம் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வெயிட் பண்ண முடியலன்னா நீங்க கிளம்புங்க. என்னங்க அப்படி பேசுறீங்க? ஏங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இன்னைக்கு நாங்க அவரை பார்த்தே ஆகணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயவு செஞ்சு அவருக்கு ஃபோன் பண்ணி விசாரிங்களேன் சார். சார், ஆபீஸ்ல உங்களை பார்க்க முத்து மீனா 2 பேர் வந்திருக்காங்க சார். ஓ, அங்கேயே வந்துட்டாங்களா? உங்களை பார்க்க ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க சார். முத்து கிட்ட போன கொடு. சரிங்க சார். ஹலோ. என்ன முத்து, எதுக்கும் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம்? கட்ட வேண்டிய 38 லட்சத்தை எடுத்துட்டு வந்துட்டியா என்ன? அதெல்லாம் இல்ல. ஆனா நோட்டீஸ் அனுப்பியிருக்கே. ஆமா, என் பணம் எனக்கு வேணும்ல. நான் தான் 3 மாசத்துல எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல. அதெல்லாம் நீ கோர்ட்ல பேசிக்கோப்பா. இன்னும் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு. நான் உன்னை நேர்ல பார்த்து பேசணும். நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. அப்படியா? நான் ஒரு கிளைண்ட்டை பார்க்க பாரதிதாசன் நகர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். அங்க வீட்டு நம்பர் 40ல இருப்பேன். நீ அங்க வா, பேசிக்கலாம். சரி, நான் வரேன். என்னங்க ஆச்சு? ஒரு இடத்துக்கு வர சொல்றான், போய் பார்க்கலாம் வா. ஹலோ, முத்து பேசுறேன். நீ சொன்ன அட்ரஸ்க்கு வந்துட்டேன். அந்த வீட்டுக்கு வெளில தான் நிக்கிறேன். அடடா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்துட கூடாதா? நான் இப்போதான்ப்பா கிளம்புனேன். நீ வர சொல்லி தான் நாங்க வந்தேன். வேற ஒரு மீட்டிங் இருக்குப்பா, நான் அவசரமா போய் ஆகணும். நுங்கம்பாக்கம் 3rd ஸ்ட்ரீட்ல தான் அந்த ஆஃபீஸ் இருக்கு. நீ அங்க வந்துரு, பேசிக்கலாம். சரியா? என்னங்க சொல்றாரு? வேற ஏதோ ஆஃபீஸ் போறானா, அங்க வர சொல்றான். ஏன் இவர் இப்படி பண்றாரு? எப்படியாவது நீங்க அவனை பார்த்தே ஆகணும் மீனா. போலாம். அல்ல, நான் வந்துட்டேன். நீ சொன்ன ஆஃபீஸ் வாசல்ல தான் நிக்கிறேன். அடடா, என்ன முத்து இவ்ளோ ஸ்லோவா இருக்க? நான் இப்ப அங்க இல்லையே. நீ இங்க இருக்கேன்னு தானே சொன்ன. என்ன விளையாடுறியா? ஏங்க, ஏன் முத்து டென்ஷன் ஆகுற? நான் உன்னை என்ன பார்க்க வர சொன்னேன். ஏய், ஏங்க ஒரு நிமிஷம் கொடுங்க சார். ப்ளீஸ் சார், உங்ககிட்ட எங்க வீட்டு விஷயமா பேசி ஆகணும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க சார். சரிம்மா, ஒரு கேஸ் விஷயமா அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போறேன். அங்க வாங்க, பேசிக்கலாம். சரிங்க சார். அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாருங்க. அவன் வேணும்னு நம்மள அலைய விடுறான் மீனா. பரவாயில்லைங்க, இப்ப நமக்கு வேற வழி இல்ல. கோவப்பட்டா நஷ்டம் நமக்கு தான். வீடு முக்கியம். வாங்க போலாம். சொல்லு முத்து. ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன், வெளில தான் இருக்கேன். ஐயோ, நான் இப்பதான்ப்பா கேஸை முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இப்ப நீ சொல்லி தான் இங்க வந்திருக்கிறேன். இப்படி தேவையில்லாம அலைய விடாத. நான் உன்னாலே சொன்னேன், நீ தான் என்ன பார்க்கணும்னு சொல்ற. நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. ஒன்று பண்ணு, நீ வேணா நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறியா? இன்னைக்கே நான் அவனை பார்க்கணும்னு சொல்றேன்ல. சரி, என் கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று வடபழனி ராகவன் ஸ்ட்ரீட்ல தான் இருக்கு. நம்பர் 4. நீ அங்க வந்துரு. வேற இடத்துக்கு வர சொல்றாரா? வர்ற கோத்துக்கு அவனை அடிச்சு அப்படியே வாயில உடைக்கணும் தோணும். ஏங்க, நமக்கு வேலை ஆகணும். பொறுமையா இருப்போம். அவங்க கெஸ்ட் ஹவுஸ் கோசரம் வா போலாம். யாருப்பா? ஃபைனான்சியர் விக்னேஸ்வரனை பார்க்கணும். அவர் வர சொல்லியிருந்தாரு. அப்படியா? சார் இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கிளம்பி என்ன போனாரு. நினைச்சிருக்காங்க அந்த ஆளு? கால்ல இருந்து அங்க எங்க அலைய விட்டுட்டு இருக்காப்ல. என்கிட்ட ஏப்பா கத்துற? சார்ட்ட போய் கேளு. போப்பா, கிளம்பு. ஏங்க, அவருக்கு வேணா ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் பண்ணி என்ன பண்றது? தாம்பரம் வா, திருச்சி வா, மதுரை வான்னு சொல்லுவான். அவன் நம்மள பார்க்க கூடாதுன்னு இப்படி நம்மள சுத்த விட்டுட்டு இருக்கான். இதுக்கு மேல அவனுக்கு ஃபோன் பண்றதெல்லாம் வேஸ்ட். ஏங்க அவர் இப்படி பண்றாரு? வீட்டை ஜப்தி பண்றதெல்லாம் உறுதியா இருக்கிறான் மீனா. நம்ம அவனை பார்த்து அவன் முடிவை மாத்திர கூட நம்மள சுத்த விட்டு இருக்கிறான். இதுக்கு மேல அவனை தேடி போறதெல்லாம் வேஸ்ட். வேற என்ன தாங்க பண்றது? பாத்துக்கலாம் வா. என்ன போயிட்டாங்களா? போயிட்டாங்க சார். சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே அந்த முத்துவையும் மீனாவையும் காலில் இருந்து அங்க இங்கன்னு அலைய விட்டேன். கடைசி வரைக்கும் நான் அவங்கள பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷங்க. அவங்க இப்படி தெரு தெருவா அலையணும். உங்களை பார்த்திருந்தா அந்த முத்து ஏதாவது பேசி உங்களை நாளைக்கு ஜப்தி பண்ண விடாம தடுத்திருப்பான். அதுக்கு தான் உங்களை பார்க்க வேண்டாம்னு சொன்னேன். இதுக்கு மேல நாளைக்கு ஜப்தி பண்றதை யாராலையும் தடுக்க முடியாது. நாளைக்கு நானும் வரேன். அந்த குடும்பம் ரோட்ல நிக்கிற கண்கொள்ளாத காட்சியை நானும் பார்த்து ரசிக்கணுங்க. வைக்கிறேன். பாத்தீங்களா மேடம், நாளைக்கு காலையில வீட்டை ஜப்தி பண்றதை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நாங்க ஏற்கனவே 10 லட்சம் கட்டிட்டோம் மேடம். மீதி பணத்தை கட்ட டைம் கேட்க எங்களை பார்க்க கூட விட மாட்டீங்க. அது மட்டும் இல்ல மேடம், அங்க வாங்கிவான்னு சொல்லி அலைய விட்டாங்க. கடைசி வரைக்கும் எங்களை பார்க்கவே இல்லை மேடம். அவரோட இன்டென்ஷன் எனக்கு நல்லாவே புரியுது. உங்களை அவர் பார்த்தா நீங்க ஏதாவது சொல்லி அவரை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவீங்க. அதனால அவர் உங்களை பார்க்காம அவாய்ட் பண்ணிருக்காரு. சோ உங்க வீட்டை ஜப்திக்கு கொண்டு வரதுல அவர் உறுதியா இருக்காருன்னு அர்த்தம். இத தடுக்க ஏதாவது வழி இருக்கா மேடம்?
இப்போ சட்டப்படி ஒருத்தர் லோனை வாங்கிட்டு அத குறிப்பிட்ட டைம்குள்ள திரும்ப தரல அப்படின்னா ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு நாம அடமானம் வச்சத எடுத்துக்கிற உரிமை இருக்கு அவங்களுக்கு. ஆனா நீங்க 10 லட்சம் ரூபாய் பணத்தை கட்டியிருக்கீங்க. அத ஒரு பாயிண்டா வச்சு நாங்க பணத்தை கட்ட தயாரா இருக்கோம், மீதி பணத்தை கட்ட எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்டு கோர்ட்ல நாம முறையிடலாம். நாளைக்கு பண்ண போற ஜப்தியை நிப்பாட்ட முடியுமா மேடம்? ஜப்தி பண்ணாம இருக்க என்ன வழி இருக்கோ அதை இமீடியட்டா பண்ணணும் மேடம். வழக்கமா கோர்ட்ல ஒரு மனு போட்டு ஜப்தி நடவடிக்கைக்கு ஒரு தடை ஒண்ணு வாங்கிட்டோம்னா அவங்களால வீட்டை ஜப்தி பண்ணவே முடியாது. சூப்பர் மேடம். அப்போ உடனே அந்த ஆர்டர் வாங்க முயற்சி பண்ணுங்க. ஆமா மேடம், எங்க வீடு ஜப்திக்கு வந்துடக்கூடாது. எங்க மாமாவால அது தாங்க முடியாது. மேடம் அப்பா ரொம்ப கவலையில் இருக்காரு மேடம். இந்த மனோஜால அடிக்கடி மனசுல வந்து போயிடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை கட்டியிருக்காரு மேடம். அது எங்கள் கையை விட்டு போயிடக்கூடாது மேடம். சப்தியாகாம எப்படியா நிறுத்துங்க மேடம். அதுக்காக நான் என்ன வேணாலும் சரி ரெடியாக இருக்கேன் மேடம். என்னாச்சு மேடம்? இந்த விஷயத்துல உங்க அவசரம் எனக்கு புரியுது முத்து. ஆனா இதுல பெரிய சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் மேடம்? கோர்ட் தொடர்ச்சியா 10 நாள் லீவு. இதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சு தான் கோர்ட் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேடம் தனியா மேஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு போய் எதுவும் பேச முடியாதா மேடம்? ஜட்ஜஸ் யாருமே இங்க இருக்க மாட்டாங்கம்மா. எல்லாரும் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வெளியில போயிடுவாங்க. மேடம் என்ன சொல்றீங்க? 10 நாள் இருக்காதா? நாளைக்கு காலைல அவன் ஜப்தி பண்ணுவேன்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் மேடம். 10 நாள் லீவுன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நோட்டீஸே உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. மேடம் இதுக்கு வேற எதுவும் வழியே இல்லையா? கோர்ட் 10 நாள் லீவுனா அங்க யாருமே வேலை செய்ய மாட்டாங்களா? இல்ல மீனா, வேலைலாம் செய்வாங்க. கோர்ட் லீவுல இருக்கும்போது ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி கேஸ மட்டும் விசாரிக்கிறதுக்கு விடுமுறை கால ஜட்ஜஸ வச்சு விசாரிப்பாங்க. அதுவும் ஒரு முக்கியமான கேஸ் ரொம்ப அர்ஜென்ட்னா மட்டும்தான் விசாரிப்பாங்க. அதுக்குன்னே சில ஜட்ஜஸ அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸும் இருக்கு. பட் உங்களோட ஜப்தி நோட்டீஸ் ஆல்ரெடி இஷ்யூ ஆயிடுச்சு. சோ கோர்ட் திரும்ப ஓபன் ஆகுற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் யோசிக்கிறேன், அவங்க பிளான் படி வீட்டை பூட்டி கண்டிப்பா சீல் வச்சிடுவாங்க. மேடம் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? என் மாமா அதை தாங்கிக்க மாட்டாரு. அது வெறும் வீடு இல்ல, எங்க குடும்பத்தோட கோயில் மேடம். வீடு போயிடக்கூடாது மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் லீகலா வேற எதுவும் ப்ரொசீஜர் இல்லையா மேடம்? மேடம் ஏதாவது பண்ணுங்க மேடம். உங்க பதட்டம் எனக்கு புரியுது முத்து. ஆனா சட்டம் அப்படி இருக்கே, நம்ம தேவைக்கேத்த மாதிரி அதை மாத்த முடியாது இல்லையா? இதுக்கு என்னதான் வழி இருக்குது மேடம்? கோர்ட் ஒர்க்கிங்ல இருந்தா கண்டிப்பா நான் ஸ்டே வாங்கிருப்பேன்ல. இப்போ 10 நாள் தொடர்ந்து லீவ்ன்றதுனாலதான் நான் யோசிக்கிறேன். என்ன மீனா அது? எல்லா கதவும் அடைக்குது. ஃபைனான்சியல் என்னடா நான் நம்மளை பார்க்க கூட மாட்டான். அங்கே இங்கே வேணா அலக்கடிச்சான். மேடம் சொல்கிற மாதிரி அவன் நம்ம வீட்டை பூட்டுன்னு முடிவு பண்ணிட்டான். இல்லைன்னா அவனுக்கு நம்மளை பார்த்துருந்துருப்பான். விதியே நமக்கு எதிரா இருக்கிற மாதிரி இருக்குங்க. அப்பாவுக்கு தைரியம் சொல்லிட்டு வந்தேன் மேடம். டாக்டர் போய் என்ன சொல்றதுனே தெரியல மேடம். புரியுது முத்து, ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்த பாருங்க. நாளைக்கு ஏதாவது மிராக்கிள் நடக்குதான்னு பாப்போம். இப்போதைக்கு சட்டப்படி ஸ்டே வாங்குறது முடியாத காரியம். நாளைக்கு அவங்க வரும்போது ஏதாவது பேசி சமாளிக்க முடியுதான்னு பாருங்க. மேடம் அவங்க நாங்க பேசுறத கேக்குறதா இருந்தா முத்தண்ணனும் மீனாவும் அவங்க ஆபீஸ்க்கு போயிருந்தப்போவே பேசிருக்கலாமே. இப்படி எதுவுமே செய்ய முடியாம நிக்கிற நிலைமை ஆயிடுச்சு மீனா. மீனா நீங்க கவலைப்படாதீங்க, கடவுள் ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு. இன்னும் ஒரு நாள் கூட முழுசா இல்லையே ஸ்வேதா, அதானே பயமா இருக்கு. நம்மளோட கடைசி விஷயம் தோல்வியில முடிஞ்சு மேடம். மேடம் வேற ஏதாவது செய்ய முடியும்னா எனக்கு கால் பண்ணுங்க மேடம். சரி முத்து, நானும் எனக்கு தெரிஞ்ச ஜட்ஜஸ் கிட்ட பேசி பாக்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த ஸ்டே வாங்குற ப்ராசஸ நம்புறத விட ஜப்தி பண்ணா அடுத்து என்ன செய்யறதுன்றத பத்தி யோசிங்க. சரிங்க மேடம், நாங்க வரோம். வாங்க. டேய் முத்து, என்னடா ஆச்சு? ஃபைனான்சியர் ஓகே சொல்லிட்டாரா? என்னடா ஆச்சு? ஏன் நோட்டீஸ் அனுப்பிச்சிங்கன்னு கேட்டியா? அதுக்கு அந்த ஆளு என்ன சொல்றான்? ஜப்தி பண்ணாம இருக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்காப்பா? கேட்டீங்களா? முத்து வக்கீல் என்ன சொன்னாங்க? 10 நாள் கோர்ட் லீவாம்ப்பா. ரொம்ப எமர்ஜென்சியான கேஸ் மட்டும்தான் விசாரிப்பாங்களாம். அதனால இப்போதைக்கு ஸ்டே வாங்க முடியாதுன்னு சொல்றாங்கப்பா. அப்போ வீடு கையை விட்டு போயிருமா? இது இன்னொருத்தன் கைக்கு போயிரும்ல? அப்போ இந்த வீட்டை விட்டு நம்ம போகணுமா? நான் செத்தே போயிடலாம். அப்பா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதப்பா.